அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 41வது வசனம். யாராவது ஒருவர் வாசிங்க. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 47வது வசனத்தை வாசிங்க. தேவனை துதித்து சபையிலே சேர்த்துக் கொண்டார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆண்டவரே, இந்த இரவு வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரங்களை அதிர பண்ணும் அப்படின்னு பார்க்கிறோம். உங்க சத்தம் தொனிப்பதாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கடந்த 2 வாரமாக சபையை குறித்து நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சபையினுடைய ஒரு அங்கம் என்று, சபையினுடைய அங்கத்தினர் யார்? இன்றைக்கு நம்ம எல்லாரும் சபையில் இருக்கிறோம். நம்ம நிறைய வேளையில சபைக்கு பல நோக்கங்களுக்காக சபைக்கு செல்லுகிறவர்கள் உண்டு. சிலர் நண்பர்கள் அழைத்து வருவதனால் வருகிறவர்கள் இருக்கிறாங்க. சிலர் சபைக்கு வருவாங்க. சபையில வந்தா ஒரு சமாதானமா இருக்கு பாஸ்டர், ரூம்ல இருக்கிறதுக்கு பதிலாக சபையில இருந்தா ஒரு சமாதானமா இருக்கு அப்படின்னு சொல்லி சபைக்கு வர்றவங்க இருக்கிறாங்க. வேறு சில காரணங்களுக்காக வர்றாங்க. ஆனா சபையின் அங்கத்தினராய் இருப்பது மிக முக்கியம். ஒரு சபையின் அங்கத்தினராய், ஒரு சபையின் அங்கத்தினர் என்று சொல்லுகிற போது பரலோக சபையின் அங்கத்தினர் எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. பரலோக சபையின் அங்கத்தினர். நம்ம சபையில அங்கத்தினராய் இல்லாம வேதம் சொல்லுகிறது சபை, தேவனுடைய ராஜ்யம், இந்த பகுதிகளை எல்லாம் வேதம் ஏறத்தாழ ஒரே பதத்தை பயன்படுத்துகிறது. அல்லேலூயா. சபையில ஒரு மனிதன் அங்கத்தினராய் இருக்கும்போது அவன் பரலோகத்திலும் அவனுடைய பெயர் எழுதப்படுகிறது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பூமியிலே கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்படும், நீங்கள் பூமியிலே கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். அல்லேலூயா. சபை பரலோகத்தின் சாயல் என்பதை மறக்க கூடாது. தேவ பிள்ளைங்க ஏதோ சபைக்கு போனோம், ஏதோ பல ஆண்டுகளா நான் சபைக்கு போறேன், நான் இந்த ஒமான் தேசத்துக்கு வந்தேன், இந்த சபைக்கு போறேன்னு பல ஆண்டுகளா நீங்க இருப்பதனால் அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம பரலோக தேவனுடைய சபையின் அங்கத்தினர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. சபையில நம்ம ஏன் அங்கத்தினர்களாய் மாற வேண்டும் என்றால், நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நான் ஏனோ தானோ என்று நம்ம கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு கொஞ்ச நேரம் இருக்கிறது மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையும் மிக குறுகினது என்பதை மறக்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. மனிதனுடைய வாழ்க்கை ஒரு நிழலை போல் இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில நம்ம எடுக்கிற சில முடிவுகள் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சபையினுடைய அங்கத்தினர்கள் யார்? நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல திரும்ப திரும்ப வாசிக்கிறோம், அவர்களை சபையோடு ஆண்டவர் சேர்த்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் கொண்டு வந்து சேர்த்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆதி திருச்சபையில் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையோடு சேர்த்தார். அவங்க சபையோடு சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் வாசிக்கிறோம். யார் இந்த சபையினுடைய அங்கத்தினர்? நம்ம வாசிப்போம். 39வது வசனத்தை, 38வது வசனத்தை வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி 37வது வசனம் சொல்லுகிறது, இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக. நல்லா கவனிங்க, வசனத்தை கேட்டபோது அவங்க வாழ்க்கை ஒரு மாற்றம் உண்டானது. அல்லேலூயா.
சுவிசேஷத்தை கேட்கிற போது அவர்கள் அந்த சுவிசேஷத்தை விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. இயேசுவை விசுவாசித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 30-31 வசனத்தை வாசிங்க. ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. இயேசுவை விசுவாசிக்கணும். சபையின் அங்கத்தினர்கள் யார் அப்படின்னு கேட்டா விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி, அல்லேலூயா, இயேசு மேல அவன் விசுவாசிச்சான். இயேசுவை விசுவாசிச்சான். விசுவாசிகள்னா யார் அப்படின்னா இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, மார்க்கு 16வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் உள்ளவனாகி நம்ம என்ன விசுவாசிக்கணும்னு வேதம் சொல்லுகிறத கவனிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நீ விசுவாசிக்கணும். இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினார், அதனால அவர் என்னுடைய பாவத்திற்காக மரித்து உயிரோடு எழும்பினார்னு விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நம்ம இயேசுவை நிறைய காரியங்களுக்காக விசுவாசிப்போம். இயேசுவும் இந்த பூமியில இருந்த போது நிறைய அடையாளங்களை செய்தார். நிறைய அற்புதங்களுக்காய் ஜனங்கள் விசுவாசத்தை அவர் எதிர்பார்த்தார். அவர் காற்றையும் கடலை அடக்கிறதுக்கு விசுவாசத்தை எதிர்பார்த்தார். வியாதிகள் சுகமடைவதற்கு விசுவாசத்தை எதிர்பார்த்தார். ஆனா இயேசுவை இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம எதற்காக விசுவாசிக்கணும்னா, அவர் ஆண்டவர், அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற இரட்சகர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரால என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 4:12 எடுத்து வாசிங்க. வேதம் சொல்லுகிறது, அவரால என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. சிலர் சொல்லுவாங்க, பொதுவா சிலர்கிட்ட ஆண்டவரை பற்றி சொல்றப்ப சொல்லுவாங்க, எல்லா மதமும் ஒன்றுதான், எல்லா கடவுளும் ஒன்றுதான். இல்லை, இயேசு ஒருவர் தான் ஆண்டவர். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இயேசுவை எல்லாமே ஒரு மனிதர் பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசு சொல்றாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். இவர் தான் ஆண்டவர். இவரை தவிர வேறொரு ஆண்டவர் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இதுதான் பெரிய விசுவாசம். நம்ம நிறைய காரியங்களுக்காக விசுவாசிக்கலாம். ஆபிரகாம் என்ன விசுவாசிச்சான் அப்படின்னு சொன்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் அப்படின்னு ஆண்டவரை விசுவாசிச்சான். ஆனா அந்த ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார். நமக்குள்ள ஒரு விசுவாசம். அல்லேலூயா. இந்த சபையின் அங்கத்தினர் யார் அப்படின்னா இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள். அல்லேலூயா. அவங்க இருதயத்தின் ஆழத்துல இயேசு இருக்கிறார் என்றும், ஆமே, அவரை தேடுகிறவர்கள் அவர்களுக்கு பலன் அளிக்கிறார்கள் என்று விசுவாசிக்கிற ஒரு கூட்டம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவரை எல்லாவற்றுக்கும் விசுவாசிக்கணும். இயேசுவை எல்லாவற்றுக்கும் விசுவாசிக்கணும். நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கா, ஒரு போராட்டம் இருக்கா, வாழ்க்கையில பிரச்சனை இருக்கா, எல்லாவற்றுக்கும் இயேசுவை விசுவாசிக்கணும். ஆனா அது எல்லாவற்றுக்கும் மேலா
இந்த இயேசு ஒருவரே நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல வல்லவர் என்பதை விசுவாசிக்கணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், வசனத்தை விசுவாசிக்கணும், அவருடைய பிரசங்கத்தை விசுவாசிக்கணும். ஏதோ நம்ம வசனத்தை கேட்கிறப்ப ஏதோ ஒரு சொற்பொழிவு கேட்டது போல நினைக்க கூடாது. இது ஆண்டவருடைய வார்த்தை என்பதை நம்ம ஆழமாய் விசுவாசிக்கணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த விசுவாசம், இந்த வார்த்தை, அதுதான் வேதம் சொல்லுகிறது, விசுவாச கூட்டத்தார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவங்க. அல்லேலூயா. இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் இரட்சகர் என்பதை நம்ம எல்லாரும் விசுவாசிக்கணும். சில வேளையில உங்களில் சிலர் இதுவரைக்கும் நீங்க அப்படி விசுவாசம் இல்லாதவர்களா இருந்தா, சில வேளை நீங்க இயேசு நிறைய காரியங்களுக்காக தேடி இருக்கலாம், சுகத்திற்காக தேடி இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளுக்காக தேடி இருக்கலாம், சமாதானத்திற்காக தேடி இருக்கலாம். ஆனா இன்றைக்கு இந்த இயேசு உங்களை ரட்சிக்க வல்லவர், பாவங்களிலிருந்து ரட்சிக்க வல்லவர், சாபங்களிலிருந்து ரட்சிக்க வல்லவர். அவரை விசுவாசிக்கிறவன் வாழ்வான் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தினால் நீதிமான் வாழ்வான் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமே. இயேசு உலகத்துல நம்ம வாழ்றோம், நமக்கு பிறந்த நாள் உண்டு, நம்ம வாழ்றோம், எத்தனையோ வருஷம் ஆகலாம். ஆனா என்றைக்கு நீங்கள் இயேசுவை கண்டுபிடிக்கிறீங்களோ, என்னைக்கு இயேசுவை உங்க வாழ்க்கையில சந்திக்கிறீங்களோ, அன்றையிலிருந்து உங்க வாழ்க்கையில ஒரு புது வாழ்க்கை உண்டாகும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமே. ஆண்டவரை விசுவாசிக்கணும். அதான் வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் விசுவாசிக்கணும், வாயில அறிக்கையிடணும். அல்லேலூயா. இயேசு ஆண்டவர். அல்லேலூயா. இயேசு இரட்சகர். இயேசு என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறவர். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது உங்க இருதயத்தின் ஆழத்துல பதியணும், உங்க இருதயத்தின் ஆழத்துல கிடக்கணும். எத்தனை வருஷம் சபைக்கு போனாலும் இதுதான் உங்க இருதயத்தில் இருக்கணும். இயேசு என்னை ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. இந்த விசுவாசம் உள்ள ஒரு கூட்டம். அல்லேலூயா. இரண்டாவதாக அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 38வது வசனத்தை வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்புங்கள். இயேசுவை விசுவாசிக்கிறது மட்டும் இல்ல, நீங்கள் மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. நீங்க சபைக்கு போறது மட்டும் இல்ல, நீங்கள் மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. நீங்க காணிக்க கொடுக்கிறது மட்டும் இல்ல, நீங்கள் மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதல் உண்டாகணும். சபை என்கிறது ஆண்டவர் சபையின் அங்கத்தினராய் யாரை அங்கீகரிக்கிறார் அப்படின்னா, மனம் திரும்பின ஒரு கூட்டத்தை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? மனம் திரும்பினவர்களை. மனம் திரும்புறது என்னது? ஆண்டவரிடத்துல திரும்புறது, இயேசுவினிடத்துல திரும்புறது. நம்ம பலரும் நம்ம வாழ்க்கையில நிறைய நோக்கம் இருக்கும், நம்ம வாழ்க்கையில ஒரு லட்சியங்கள் இருக்கும், நம்ம வாழ்க்கையில பலர்கிட்ட ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கேட்டா அந்த பிள்ளை சொல்லும், நான் இந்த பெரிய ஆளாகணும், டாக்டர் ஆகணும். இல்லைன்னா ஒரு வாலிபனுகிட்ட கேட்ட அவன் சொல்லுவான் நிறைய பணம் சம்பாதிக்கணும். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை, வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு நேராய் தன்னுடைய இருதயத்தை திருப்புவான். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா பாவ வழிகளை விட்டு அவன் திருப்புவான், மனம் திரும்பணும். லூக்கா சுவிசேஷம் 3வது அதிகாரம் 8 யாராவது ஒருவர் வாசிங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளாதிருங்கள். தயவு செய்து நீங்க சொல்லிக் கொள்ளாதிருங்க. எங்களுக்கு இயேசுவை தெரியும், ஆண்டவரை தெரியும், நாங்க எத்தனையோ வருஷம் சபைக்கு போறோம், இந்த சபையில் நடக்கிற காரியம் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லாதிருங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இதே அதிகாரத்துல யோவான் சொல்லுகிற ஒரு காரியம் அவர் சொல்றாரு. நீங்க மார்க்ல வாசிக்கிற, விரியன் பாப்பு குட்டிகளே
அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்லிக்கொள்ள தொடங்காதிருங்கள். வாசிங்க, நாங்க என்ன செய்யணும்? 10வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நாங்க என்ன செய்யணும்? மனம் திரும்புற கனியை எப்படி கொடுக்கிறது? நாங்க என்ன செய்யணும்? வாசிங்க. அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன், இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், இல்லாதவர்களுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன். அல்லேலூயா. ஜனங்கள் எல்லாரும் வந்து கேட்கிறாங்க, யோவானு கிட்ட வந்து கேட்கிறாங்க, மனம் திரும்புதல் கேட்ட கனியை கொடுக்கிறதுன்னா என்ன செய்யணும்? பொதுவா நம்ம எல்லாம் இயேசு கிட்ட அதிகமா என்ன தேடுவோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இன்னும் ஆசீர்வதிக்கப்படணும்னு தான் விரும்புவோம். நமக்குள்ள ஒரு பெரிய ஆசை இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா, அந்த வசனம் சொல்றதை பாருங்க. 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன். அல்லேலூயா. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பணம் மாஸ்டரா இருக்க கூடாது அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன். தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. ஆயக்காரரும் ஞானஸ்தானம் பெற வந்து, வரி வசூலிக்கிற ஆயக்காரர்கள் ஞானஸ்தானம் பெற வந்து அவரை நோக்கி போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமா லஞ்சம் வாங்காதீங்க. அல்லேலூயா. தவறான சம்பாத்தியம் வேண்டாம், தவறான வழியில சம்பாதிக்காதீங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மனம் திரும்புதல் அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு, தவறான வழியில சம்பாதிக்காதீங்க, லஞ்சம் வாங்காதீங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. 14வது வசனம். போர் சேவகரும் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், போலீஸ்காரங்க வந்து கேக்குறாங்க, நாங்க என்ன செய்யணும்? வாசிங்க. நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதுமென்று இருங்கள். அல்லேலூயா. பாருங்க, இந்த மனம் திரும்புதல திரும்ப நம்ம வாழ்க்கையில வர ஒரு காரியம் என்ன பாருங்க, ஆண்டவர் பொருளாதாரத்தை குறித்து பேசுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சகையு ஆண்டவரை வந்து சொல்றான், ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றான், ஆண்டவரே நான் என் சொத்துல பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் யாரையாவது வஞ்சித்தது உண்டானால் 4 மடங்கு திரும்ப கொடுக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல அவன் சில தீர்மானங்களை எடுக்கிறான். இயேசு வந்த உடனே சில தீர்மானங்களை எடுக்கிறான். சில வேளையில நம்ம வாழ்க்கையிலும் நிறைய இடங்கள் ஆண்டவர் காண்பிப்பார், நிறைய தவறுகளை காண்பிப்பார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்துல எபிரேயர் நிருபத்தை ஆக்கியோன் இப்படியாக சொல்லுகிறார். நீங்க வாசிங்க. எபிரேயர் 12வது அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிங்க. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்க திரும்ப நிமிருங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். சில வேளையில திடீர்னு நம்ம வேலை செய்துட்டு இருப்போம், கை மடிச்சிரும். நம்ம மேல இருந்து சில வேளையில குதிக்கிறப்ப கால் அப்படியே பிடிச்சிரும். உடனே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, டாக்டர் கிட்ட கொண்டு போய், வைத்தியர்கிட்ட கொண்டு போய் அதை சரி பண்ணுவோம். ஆனா நிறைய வேலையில விசுவாசிகளாகிய நம்ம பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிற போது
நம்ம அதை அப்படியே கண்டுக்காம விட்டுருவோம். எங்க ஊர்ல ஒரு அண்ணா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மரத்துல ஏறினாங்க. ஐனி சக்கைன்னு சொல்லுவாங்க. மரம் ஏறினாங்க. அவர் மரம் ஏறி மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டார். அவரை யாரும் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போகல, சரியாயிடும்னு விட்டுட்டாங்க. கடைசியில பார்த்தா இடுப்புக்கு கீழே நடக்க முடியாமலே போயிட்டார். நிறைய வேலையில நம்ம வாழ்க்கையில சீர்படுத்த வேண்டியவைகளை சீர்படுத்தாததுனால நம்ம வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல நம்ம முடமாகவே போயிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வாசிச்சு பாருங்க. நீங்க வாசிங்க, எபிரேயர் 12:7 இருந்து வாசிங்க. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால், நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். ஆண்டவர் பாருங்க, சிட்சிப்பார். சிட்சிப்பார். நீ ஒரு தவறான வார்த்தை பேசினா ஆண்டவர் உடனே சிட்சிப்பார். ஆண்டவர் சிட்சிப்பார். நீ ஆண்டவருக்கு பிரியலாத ஒரு காரியம் செய்தேன்னு ஆண்டவர் உடனே உன்னை சிட்சிப்பார். சிட்சிச்ச உடனே ஐயோ இந்த ஆண்டவர் கொடூரமானவர் என்கிற அர்த்தம் இல்ல. சிட்சிக்கிறது எதுன்னா, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல சிட்சிக்கிறாராம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு பிரியலாம ஏதாவது காரியம் செய்த உடனே உனக்கு ஒரு அடி கிடைக்குது இல்ல? நீ ஆலயத்துக்கு வரலன்னா உனக்கு உடனே ஒரு அடி கிடைக்குது இல்ல? நீ கெட்ட வார்த்தை பேசினா உடனே ஒரு அடி கிடைக்குது இல்ல? நீ ஆண்டவருக்கு பிரியலாத ஏதாவது காரியம் செய்த உடனே அடி கிடைக்குது இல்ல? அதனுடைய அர்த்தம் ஆண்டவர் கொடூரமானவர் அல்ல, அவர் உனக்கு தகப்பனாயிருக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர், அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீங்க வாசிங்க, தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ, எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சிட்சிக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் உங்களுக்கு தகப்பனாயிருக்கிறார். சிலருக்கு பாத்தீங்கன்னா சிச்சையே பிடிக்காது. என்னை யாரும் பேசக்கூடாது, என்னை யாரும் சிச்சிக்க கூடாது, யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு நினைப்போம். வேதம் சொல்லுகிறது கடைசியில வேசி பிள்ளைகள். அல்லேலூயா. தகப்பன் இல்லாத பிள்ளைங்க யாரும் எப்படியோ கைடு பண்ணிடுவாங்க. பிசாசு அவனை கைடு பண்ணி அவனை ஒரு ரவுடியா, தேசத்துல யாருக்கும் உதவாதவனா சத்துரு மாற்றி விடுவான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் ரட்சிக்கப்படுற பிள்ளைங்களை சிட்சிக்கிறாராம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம மனம் திரும்புறப்ப மட்டும் இல்ல, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு தகப்பனை போல நம்ம கிட்ட பேசுறாரு. அல்லேலூயா. மக்களை இதை செய்யாத, அல்லேலூயா, மகனே மகளே இதை செய்யாத, நீ இந்த காரியத்துல சீர்திருந்து இந்த காரியத்தை சீர்படுத்து, இந்த காரியத்தை போய் மன்னிப்பு கேளு, இந்த காரியத்துல ஆமை நீ போய் சீர்படுத்திரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சிட்சிக்கிறாரா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சிட்சிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? தேவ பிள்ளைகளே, நம்ம அதற்காக தான் தேவ சமூகத்துல காத்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை உருவாக்குவாராக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவர் நம்மை உருவாக்குவாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை உருவாக்குவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, 9வது வசனம், ஒரு தகப்பன் நம்மை, ஒரு உலக பிரகாரமான தகப்பன் நம்ம சிரிச்சுக்கிற போகிறது நம்ம அஞ்சு நடப்போம். சில பிள்ளைங்க கிட்ட, பசங்க கிட்ட கேட்டா சொல்லுவாங்க,
இந்த உலகத்திலே ரொம்ப பெரிய வில்லன் யாருன்னு கேட்டா அப்பாவை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அப்பா மாருக்கு அவ்வளவு அடி கொடுப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அஞ்சு நடப்பாங்க, அப்பாவை பார்த்தாலே நடுங்குவாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது 10வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிற்றித்தார். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நிறைய வேலையில ஜெபம் பண்ணுவோம். எப்படி ஜெபிப்போம்? ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லவா, எனக்கு பெரிய வீடை தாங்க ஆண்டவரே, எனக்கு பெரிய காரை தாங்க ஆண்டவரே, என்ன பெரிய ஐஸ்வர்யவானா மாத்துங்க ஆண்டவரே, இந்த ஒமான்ல பெரிய பணக்காரனா மாறணும் ஆண்டவரே. அல்லேலூயா. இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணி இருக்கீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் எப்படி நம்மளை மாத்தணும்னு விரும்புறாருன்னா, இவன் என்ன போல மாறணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இவன் என்ன போல மாறணும். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்துட்டு வேலை இடத்துல போய் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. சர்ச்சுக்கு வந்துட்டு வீட்டுல போய் தண்ணி அடிச்சுட்டு இருக்க கூடாது. சர்ச்சுக்கு வந்துட்டு வீட்டுல போய் சினிமா பார்த்துட்டு இருக்க கூடாது. சர்ச்சுக்கு வந்துட்டு வீட்டுல போய் சூதாட்டம் ஆடிட்டு இருக்க கூடாது. ஆண்டவர் அடிக்கிட்டார் சில வேளையில. அல்லேலூயா. அந்த அடி உங்களை கொல்லாது, அந்த அடி உங்களை உருவாக்கும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவன் சபைக்கு வந்துட்டு போய் சண்டை போடுறது, சபைக்கு வந்துட்டு போய் அவன் எல்லா பிரச்சனையும் பண்றது, அடுத்த வாரம் வர்றது, அடுத்த வாரம் போய் சண்டை போடுறது. அவன் அல்லேலூயா. அடுத்த வாரம் வர்றது, அடுத்த வாரம் போய் கோல் சொல்றது, அவன் அடுத்த வாரம் வர்றது, அடுத்த வாரம் போய் பிரச்சனை பண்றது. எப்ப ஆண்டவருக்குள்ள வளர்றதுக்கு பதிலா சபைக்குள்ள ஒரு பெரிய அவன் கலவரத்தையே உண்டு பண்ணிட்டு இருக்க கூடாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நம்ம சபைக்கு வர வர தேவனுடைய பரிசுத்தத்துல வளரணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர்ல வளர 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 நம்ம சுபாவம் மாறணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் ஏதோ பிரசங்கம் பண்றேன்னு நினைக்காதீங்க. நம்ம எல்லாரும் இதற்காக ஏங்கணும். அல்லேலூயா. இந்த உபவாச நாட்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, என்ன மாத்துங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தத்துல பங்குள்ளவனா மாத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சது உண்மைதான். ஆண்டவர் எனக்கு ஆகாரத்தை கொடுத்தது உண்மைதான். ஒண்ணு இல்லாம இருந்த என்ன உயர்த்தினது உண்மைதான். ஆண்டவர் எனக்கு கிருபையை கொடுத்தது உண்மைதான். ஆண்டவர் என்னை வளர்த்தினது உண்மைதான். ஆண்டவர் ஆசீர்வதிச்சது உண்மைதான். என்றைக்கோ மறிக்க வேண்டிய நம்மை ஆண்டவர் கிருபையாய் நடத்துவது உண்மைதான். ஆனா ஆண்டவருக்கு அதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் உண்டு. இவன் என்ன போல மாறணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? என் பிள்ளை என்ன மாதிரி இந்த பூமியில வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சுபாவத்துக்கு விரோதமா ஏதாவது நம்ம செய்யறப்போ அவர் சில வேளையில அடிக்கிறார். ஒரு தடவை 2 தடவை அடி கிடைச்சா நமக்கே தெரியும், இனிமே அதை செய்யக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படி நடக்கிறப்ப என்ன சொல்லுகிறது வாசிங்க. 11வது வசனம். எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாவே இருக்காது. சிச்சிக்கப்படுறப்போ சந்தோஷமாவே இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிச்சை ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றாரு, போய் ஒருத்தர்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்றாரு. நமக்கு நம்முடைய ஈகோ சொல்லும், நீ எதுக்கு போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அல்லேலூயா. நம்முடைய ஈகோ சொல்லும், நீ போய்
நீ எவ்வளவு பெரிய ஆளு, நீ போய் மன்னிப்பு கேட்கணுமா? அதுக்கு ரொம்ப கடினமா இருக்கும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம போய் கேட்டோம்னா அது ரொம்ப கடினமா இருக்கும். ஆனா அது பழகினவர்களுக்கு நீதியாகிய சமாதான பலனை தரும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறப்ப சில வேளை ரொம்ப கடினமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்ப பார்த்தாலும் பாஸ்டர் பரிசுத்தம் பரிசுத்தம்னு சொல்றாரு அப்படின்னு தோணும். நான் என் உலகத்தை என்ஜாய் பண்ண கூடாதா? நான் போய் தியேட்டர்ல படம் பார்க்க கூடாதா? நான் நண்பர்களோடு சுத்த முடியாதா? அப்படின்னு எல்லாம் சொல்லும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அது கடைசியில உன்னுடைய வாழ்க்கையை அழிச்சிடும். ஆனா ஆண்டவர் சிச்சிக்கிறப்போ கீழ்ப்படிஞ்சு, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் இனிமே இந்த தவறை செய்ய மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்துகிற போது வேதம் சொல்லுகிறது கடைசியிலே அது சமாதான பலனை தரும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது நெகிழ்ந்த கைகள். நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம கை நெகிழ்ந்து போயிருக்கோம், நம்ம தவறு செய்திருப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட சொல்லியிருப்பார், எப்பா அது தவறுன்னு சொல்லியிருப்பார். ஒரு தடவை சொல்லியிருப்பார், 2 தடவை சொல்லியிருப்பார், 3 தடவை சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அவர் சைலண்ட் ஆயிருப்பார். நீங்க அந்த வசனத்தை வாசிங்க. தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் என்ன செய்யுங்க? நிமிர்த்துங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிமிர்த்துங்க. நம்ம எங்கேயோ தவறு இருக்கோம், நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம் பிரதர், ஒரு தவறான நட்பு என்னுடைய வாழ்க்கையில வந்துருச்சு, நான் அவங்க கூட பேசினேன் பழகினேன், கடைசியில ஜெப வாழ்க்கை போயிருச்சு. ஆண்டவர் சொல்றாரு அந்த நட்பை விட்டுருங்க. எங்கேயோ உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவருடைய உறவை கட் பண்ற எங்கேயோ ஒரு தவறு உண்டாயிற்று என்றால் ஆண்டவர் சொல்றாரு அந்த பிசகி போனதை நீங்க மறுபடியும் நிமிர்த்துங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சிலர் பாருங்க, இங்க சபையில வந்து பயங்கரமா அந்நிய பாசை ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணிட்டு போய் ரூம்ல போய் உட்கார்ந்து, அன்னைக்கு தூக்கம் வராது, போய் உட்கார்ந்து சினிமா பார்ப்பாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அவ்வளவுதான், ஜெபம் போயிருச்சு, ஆராதனை போயிருச்சு, பெற்றுக்கொண்ட கிருபை போயிருச்சு. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உங்க பிள்ளையாய் நான் முன்னேறுவதற்கு வளருவதற்கு ஏதோ தடை இருக்குது ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கணும், நம்ம ஜெபிக்கணும். எதுப்பா தடையா இருக்கு? நான் வளருவதற்கு எது தடையா இருக்குப்பா? நான் முடவனாதான நடந்துட்டு இருக்கிறேன்ப்பா, எத்தனையோ வருஷமா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் முடவனாதான இருக்கிறேன். நான் கை பிசகி போனவனாய் ஆண்டவருக்கு செயல்பட முடியாமல் என் கரங்களை சத்துரு ஆமை கட்டி வச்சிருக்கிறான் ஆண்டவரே. என்னால ஸ்டடியா வாழ முடியலையே, என்னால ஒரு தீர்மானம் எடுக்க முடியலையே. நான் என்ன ஆண்டவரை செய்யணும்? நான் என்ன மாத்தணும்? ஆண்டவர்கிட்ட நீங்க இந்த நாட்கள்ல கேட்கணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா என் வாழ்க்கையில எதை மாத்தணும் ஆண்டவரே? ஆண்டவரே என் வாழ்க்கையில எங்க என்னுடைய கை ஒடிஞ்சு போயிருக்க ஆண்டவரே? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற உங்க கைகளை என்ன செய்யுங்க? நீங்க வாசிங்க, முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல். பிசகி போறதுன்னா தெரியுமா? ஒரு கை ஒடிஞ்சிருச்சுன்னா அதை ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டா அது அப்படியே போயிடும், அதுக்கப்புறம் அந்த கை வேலையே செய்யாது. ஆண்டவர் சொல்றாரு பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படி உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்கள். சிலர் சொல்லுவாங்க, நான் ரசிக்கப்பட்ட புதுசுல எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவேன்,
நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எவ்வளவு ஆண்டவர் என்கிட்ட பேசுவா. இன்னைக்கு என்னால ஜெபம் பண்ண முடியல, இன்னைக்கு என்னால வேதம் வாசிக்க முடியல, நான் ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கிறேன். ஆனா நம்மளை தேடி வருகிற ஒரு தகப்பன் இருக்கிறா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. நம்மளை அவரை போல மாற்றுகிற ஒரு தகப்பன் இருக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் திரும்ப விரும்புகிறேன், நான் ஆண்டவர்கிட்ட திரும்ப விரும்புகிறேன். அந்த இளைய குமாரன் தனக்கு ஆகாரம் இல்லாத போது அவன் சொன்னா, நான் என் அப்பா வீட்டுக்கு போவேன். அல்லேலூயா. நான் என் அப்பா கிட்ட திரும்புவேன். ஆமே, உலகத்தில் உள்ள மனுஷங்க கிட்ட நான் திரும்புவதற்கு பதிலாக என் அப்பா வீட்டுக்கு போனா, ஆமே, வேலைக்காரங்களுக்கு கிடைக்கிற ஆகாரத்தையாவது ஆண்டவர் தருவார். அந்த வேதம் சொல்லுகிறத பாருங்க. அவன் திரும்ப போன போது ஆண்டவரோ அவனுடைய முத்திரை மோதிரத்தை திரும்ப கொடுத்தார், அவனுடைய வஸ்திரங்களை திரும்ப கொடுத்தார், அவனுடைய பாதரட்சைகளை திரும்ப கொடுத்தார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை மாத்துங்க ஆண்டவரே. இந்த நாட்களிலும் ஆண்டவரே மெய்யான ஒரு மனம் திரும்புதல். ஆண்டவரே மெய்யா நான் ஆண்டவருக்குள்ள வளர்றதுக்கு எது தடையா இருக்கு? நான் ஆண்டவருக்காய் செயல்படுவதற்கு என் வாழ்க்கையில எங்க தடையா இருக்கு? எங்க என்னுடைய கை ஒடிந்து கிடக்கிறது? எங்க என்னுடைய கால்? சில வேளையில குடும்பத்துல நீங்க ஆமே பேசுற வார்த்தையா இருக்கலாம், சண்டையா இருக்கலாம், இல்லைன்னா உங்க வேலை இடத்துலயா இருக்கலாம், இல்லைன்னா உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலயா இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல உடைந்து கிடக்கிற பலிபீடங்களை ஆண்டவர் நமக்கு கெட்டும்படி செய்வாராக. அல்லேலூயா. சபைங்கிறது மனம் திரும்புகிறவர்களின் கூட்டம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை விசுவாசித்து மனம் திரும்புகிற ஒரு கூட்டம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் திரும்புகிற கூட்டம். நான் இந்த உலகத்துக்கு ஒத்த ஒரு வாழ்க்கை வாழ முடியாது என்று சொல்லி இயேசுவுக்காய் வாழணும்னு சொல்லி தன்னை சீர்படுத்துகிற ஒரு கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே நான் வளர விரும்புகிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? கரங்க எல்லாரும் எழும்பி நிற்போமா ஆண்டவருடைய சமூகத்தில்? ஆண்டவரே, 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 நாமே இன்றைக்கும் இயேசுவை இதுவரைக்கும் நான் விசுவாசிக்கல. இயேசு என்னுடைய பாவங்களை மன்னித்தாருன்னு நான் இதுவரைக்கும் விசுவாசிக்கல, ஆனா நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருப்பீங்கன்னா உங்க கரங்களை உயர்த்தி காட்டுங்க. யாராவது இந்த இடத்துல நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், இயேசுவை ஆமே என்னுடைய வாழ்க்கையில இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புறேன் அப்படின்னு யாராவது இந்த இடத்துல இருப்பீங்கன்னு சொன்னா, நான் இன்னும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கல, நான் இன்னும் ஆண்டவருக்கு என்று ஆமே ஒப்பு கொடுக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்றேன், ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல ஆமே ஒரு புதிய வாழ்க்கை வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருப்பீங்கன்னா கரங்களை உயர்த்தி காண்பீங்க. ஆமே, இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவரா இந்த இடத்துல இருக்கிறா. ஆமே, யாராவது இந்த இடத்துல இருப்பீர்கள் என்றால் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேப்பா. ஆண்டவருடைய சமூகத்துல இந்த நாட்களிலும் ஆண்டவரே எங்க கரங்களை சீர்படுத்துங்க ஆண்டவரே, எங்க கால்களை சீர்படுத்துங்க ஆண்டவரே, உடைந்து கிடக்கிற பலிபீடங்களை சீர்படுத்துங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில ஒரு புதிய தீர்மானம் எடுத்தவர்களாய், பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறும்படி ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருச்சேற்றம் போல ஆண்டு நடத்திடுமே, அடியேனை திருச்சேற்றம் போல ஆண்டு நடத்திடுமே.
சாம்பலாய் மாற சுத்தாகியே ஜெயம் பெற்று மாமிசம் சால செய்யுமே. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. வேதம் சொல்லுகிறது, யூதேயா தேசத்தில் இருக்கிற பரிசேரும் சதிசேரும் அவங்க ரொம்ப நீதிமான்கள், தங்களை தாங்களே நீதிமான்கள் என்று நம்பினவர்கள். அவங்க எல்லாம் ஓடி வந்து, ஐயா எங்களை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்கன்னு கதறி கொண்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னுடைய குடிப்பழக்கத்தை விடுறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத பாவங்களை விடுறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவரால் கூடும், அவரால் கூடாததுன்னு ஒண்ணு இல்லை. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பிரசன்னம் இருப்பதா. ஆவியானவர் தொடர்ந்து ஆளுகை செய்யுங்கப்பா. பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதித்து அனுப்பும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். God bless you all. ஆமென். Praise the Lord.